கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரிய விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடாத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காலிமுகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாகனங்களை அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிபுரிய விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட 59 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தனது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் 16 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழுள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.